ஒன்றும் இல்லை, மதியம் அத்தனை பேருக்கு நடுவில் உங்களையும் மலரையும் சேர்த்து வச்சு கண்டபடி பேசினேனே, உங்களுக்கு அதில் வருத்தமா? அதான் பேசிட்டல, இப்போ அதுக்கு என்ன? அதெல்லாம் தான், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த மலர் மேலதான் நிறைய கோபம், அதனால தான் அப்படி பேசினேன். உங்க மேல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. அவங்க என்னதான் உங்ககிட்ட வந்து வந்து விழுந்தாலும் நீங்க பேசாம தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாத்தா, எப்பவும் நான் உங்க நினைப்பாவே உங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே லட்சம் தடவை உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். எனக்கே நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் கொடுத்தது கிடையாது. உரிமை இருந்து கூட நீங்க தப்பா நடந்ததே கிடையாது. நானே உங்களை கட்டி பிடிச்ச சமயத்துல கூட நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசாம தானே இருந்தீங்க. அத்தான், இன்னைக்கு நான் உங்களை மலரோட சேர்த்து வச்சு பேசினது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக தான். மத்தபடி உங்க மேல எனக்கு துளியும் சந்தேகம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு கொச்சப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த மலர் கூட நெருங்கி பழகுவீங்க? சான்ஸே இல்ல. நம்ம நிச்சயதார்த்தம் உடனடியா நடக்கணும். அதுக்காக தான் வேணும்னே அந்த மாதிரி பேசினேன். அத்தான், நீங்க ராமர் தானு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில அவதாரங்களுக்கு தெரியாது. உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா வத்தி வைக்கிறாங்க. நம்மள பிரிக்க நினைக்கிறாங்க. ஒண்ணு நிச்சயம், அவங்க மட்டும் நம்ம விஷயத்துல மறுபடியும் தலையிட்டாங்க, சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன். இல்ல அவங்க குளிக்கிற தண்ணில கரண்ட் கனெக்ஷன் பண்ணுவேன். ஐயோ டாடி, பிள்ளைய பக்கம் சொன்னா பிசாசு பத்த வச்சிருக்கிய. உங்க கூட பழகுனா அல்பாசை செத்து போயிரும் போல இருக்கே. கூல் மை சன். ஓ மை காட். அப்பா கண்ணை மூடி ஒளிஞ்சுக்க. போய் மச்சான், ஒளிஞ்சு நின்று ஒட்டுக்கா காந்தனா கேக்குறியா? உன் கூட பழகுனது பாரு, எனக்கு கெட்ட பேரு. ஏன்டா? அத்தான், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, சாப்பாட்டுல விஷம், கரண்ட் கனெக்ஷன், அது இவங்களுக்கு தான். டேய் சம்பந்தா வந்துடுறா. இவங்களைய கொன்றுவேன்னு சொன்ன? ஆமாடா புருஷா. டேய் டேய் புருஷா. டேய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இப்ப எதுக்காக கத்துறீங்க? உன் தங்கச்சியே அந்த கோவில் வீட்டு பங்கன்ல போய் எல்லாரும் முன்னாடி தாறுமாறா பேசியிருக்கேன். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க ஒழிய உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி சவுண்ட் விடுறீங்க? நான் என்ன இல்லாத சொல்லிட்டேன்? நீ 3 அம்சம் மாதிரி 10 பேர் மத்தியில மலரையும் அந்த பையனை சேர்த்து வச்சு பேசியிருக்க. இப்ப அந்த பையன் கோபிக்கும் அவ அத்தை பொண்ணுக்கும் நிச்சயமா இருக்கு. இப்போது புரியலடா உனக்கு? நீ நினைச்சது அத்தனையுமே தப்புன்னு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இன்னாரோட தங்கச்சி இன்னரோட பேசுறா பழகுறான்னு ஊர்வலம் பேசிட்டா எனக்கு தானே அசிங்கம். அதனாலதான் கண்டிச்சேன். எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். குடும்ப கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேவையில்லாம போய் அவளோட சண்டை போட்டுருக்க. இது நம்ம வீட்டு பொண்ணுக்கு தானே அசிங்கம். அந்த பையன் ஆம்பளை. ஆனா பாதிப்பு யாருக்கு அதிகம் நீ நினைக்கிற? சும்மா நிறுத்துங்க. ஏதாவது சாக்கி கிடைச்சா போதுமே, ஆவுன்னா என் மேலதான் பாவீங்க, எங்கிட்ட தான் சண்டைக்கு வரீங்க. உனக்கு எப்பவுமே புத்தி வராது. எக்காடு விட்டு போ. அவ்வளவுதான். இதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்ணை கண்டிக்க தெரியல. சங்கர், வா. என்னடா உங்க அப்பா போயிட்டாரா? போயிட்டார். ஆமா, ஏன்னா இவ்வளவு கடுப்புல இருக்கிற? இன்னும் என்னடா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சு? அந்த டெய்லர் கோபி பையன் முறை பண்ண தான் கட்டிக்க போறானா. அதுக்கு என் மேல பாயிறாரு, எங்கிட்ட கோவப்படுறாரு. சரி விடு, பாத்துக்கலாம். இல்லடா, அந்த கோபி பையன் மேல கை வச்சாதான்டா எனக்கு நிம்மதி. ஏண்டா? என்னைய அடிச்சுட்டாங்களாடா. அவன் கைய கால உடைக்கணும். அப்பதான்டா என் மனசு ஆறும். டேய், இதெல்லாம் ஒரு விஷயமா? செஞ்சிடலாம்டா. அது மட்டும் இல்லடா, அவன் கடை அடிச்சு நொறுக்கணும். கடை எதுவும் கிடைக்காம தெருவா அவன் லோன்னு அலையணும். அப்பதான்டா அவனோட நிலைமை அவனுக்கு புரியும். நம்ம வீட்டு கழுதைக்கு அவனோட நிலைமை தெரியும். டேய் மாப்பிள, உனக்கு என்னடா அந்த கோபி அடிக்கணும்? அவன் கடை அடிச்சு நொறுக்கு அதானே? நான் செய்யறேன் மச்சான், உனக்கு நான் செய்யறேன். இது செய்யலாமா? மாப்பிள வா, மாப்பிள வா. விடா, ஒன்னா கிளம்பிடுவான். இதெல்லாம் பக்குவமா பார்த்து பிளான் பண்ணி தான் பண்ணணும். பொறுமையாரு. சரி, அவங்க ஏண்டா இப்படி அந்த பையன் வீட்டு பக்கத்துல இருக்காங்க? ஆமாண்டா, ஏதோ ஊர் விட்டு எங்க போயிட்டாங்க பார்த்தா சந்திரி படம் சத்தம் இல்லாம இங்கே தானே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மனசுல லேசா பயந்துட ஆரம்பிச்சிச்சுடா. யார சுத்த பயந்தாங்களே இருக்கா? கூப்பிட்டு 2 மிரட்டு மிரட்டினா கேச வாபஸ் வாங்க போறாங்க. வாபஸ் வாங்கலன்னா அவங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிடுவோம். நம்ம ஜாதகம் கணிச்சோம்னா அது கணிப்பே வேற. ஜோசியரா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இருங்க, அப்புறம் பேசுறேன். என்ன பண்ணிட்டேப்பா?
என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறீங்க? செய்வனை வைக்கிறதுக்கு கேரளா கூட்டு போன நீங்களே நிச்சயதார்த்தத்துக்கு நாளை குறிச்சு கொடுத்துருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவசரப்படலங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. இதுக்காக உங்களுக்கு காசு செலவு பண்ணி கேரளா கூட்டு போய் மலையாள மந்திராஜை பார்த்துட்டு வந்தேன். நிச்சயத்துக்கு 4 தானே குறிச்சிருக்கோம், வேற எதுவும் நடந்துடலையே. ஆமாம் டாடி, ஹி இஸ் கரெக்ட். நீ சும்மாறா, எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நம்ம செஞ்ச செய்வனைனால தான் ஒருத்தன் மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். வர்றப்ப மெண்டலா வருமானா, முதல்ல வருமானம்னே சந்தேகமா இருக்கு. இங்கே நடான தினம் ஒரு பிரச்சனை, துணியை கழிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இதை விட என்ன எஃபெக்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் சரிங்க, நம்மளோட மோட்டிவேஷன் என்னங்க? ஏங்க, என் பொண்ணு மகா கோபியை மறக்கணுங்கிறதுக்காக தானே இப்ப கல்யாணம் ஆயிடும் போல இருக்க. ஒருவேளை அவங்களுக்கு வச்ச செய்வனை எங்களுக்கு திரும்பிடுச்சா? கரெக்ட் டாடி. ஆமாம் ஜோசியரங்கு, செய்வனை ஏவும் போது எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஒருவேளை ஏவனை செய்வனை எங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சோன்னு ஒரே பயமா இருக்கு அங்கிள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ரொம்ப பக்காவா பண்ணியிருக்கோம். இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. நம்ம வச்சிருக்க செய்வன் இருக்கே, அது ராக்கெட் மாதிரி கரெக்டா அந்த பாயிண்ட போய் டச் பண்ணாம விடாது. இப்ப தானே தெரிய கிள்ளி போட்டிருக்கோம், இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. ஆல்ட்டிக்காம தைரியமா போங்க, நல்ல செய்தி வரும். ஆமாம் டாடி, நோ அதர் வே. ஜோசியரே, இப்போவும் நீங்க சொல்றதுதான் நான் நம்புறேன். வாடா. அண்ணே. அண்ணனா? என்ன இது? அண்ணன் தானே கூப்பிட்டேன், அதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? இங்க பாருங்க, நம்ம நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். இப்ப நம்ம 2 பேருமே அவங்களுக்கு சம்பந்தக்காரங்க ஓ, ஆயிட்டோம். அப்ப நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆயிட்டோம்னு சொல்றீங்க? ஆமா, முறைப்படி பார்த்தா நான் உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டு இருக்கணும். ஏதோ போனா போகுதேன்னு அண்ணேன்னு கூப்பிட்டேன், அதுக்கு போய் இவ்வளவு சிலுத்துக்கிறீங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்ல எங்கல்ஸ் நிறைய இருக்காங்களா? உன் மூஞ்சிக்கு எங்கல்ஸ் வேற கேக்குதா? எங்க ஊர்ல நிறைய பாட்டிங்க தான் இருக்காங்க. டாடி, டூ பேட். இத பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் மறந்துருங்க. வர சனிக்கிழமை எதிர் விருந்து வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து. மறுவீட்டு விருந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எதிர் விருந்தா? அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தானே எதிர் விருந்து. அதுக்கப்புறம் எதிர் விருந்து வைப்பீங்களா? இப்படியே மாறி மாறி சாப்பிட்டு தான் கல்யாணம் கொஞ்ச நாளே எல்லாரும் பீப்பா மாதிரி ஆயிடுறாங்களா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாடி. நீ ஏன்டா கவலைப்படுற? ஏற்கனவே மகேஷும் செல்வரங்கமும் வெயிட்டா இருக்காங்க, இல்ல மாறி மாறி விருந்து சாப்பிட்டாங்கன்னா ஹெவி வெயிட் ஆயிருவாங்க. அப்புறம் ஷேப்பே சேஞ்ச் ஆயிரும். அது என்னடா ஷேப்? பாடி ஷேப் தான். அப்புறம் மகேஸ்வரி உங்களை மாதிரி இத்ததண்டி ஆயிரும். ஆண்டி அரைஞ்சு பல்ல கழட்டிடுவோம், ஜாக்கிரதை. யார பாத்திர ஆண்டின்னு கூப்பிடுற? மரியாதை அக்கான்னு கூப்பிடு. ஏன்டா அவங்க கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க? வாடா, ஊருக்கு போவோம். டேய் வா, கிளம்பு. மகா, ஏன் தூண்ல சாஞ்சிட்டு இருக்க? தூண் விழுந்துராது, பரவாயில்ல, ஊருக்கு போவோம். நான் இங்கே இருந்துறேன்ப்பா. அப்பா ஆரம்பிச்சிட்டா, நீயே டீல் பண்ணி பேசிக்க. மகா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல? நான் ஒத்துக்கிட்டேன்ல, ஊருக்கு புறப்பட போலாம். நிச்சயத்துக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. நான் இங்கேயே அத்தனோட இருந்துறேன்னு. ஹலோ சிஸ்டர், அப் அண்ட் டவுன் சார்ஜ் பத்தி ஃபீல் பண்றியா? நீ தான் சண்டே சர்வீஸ் அடிக்கிறவளாச்சே. சரி மாமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. இந்த பாரு மகா, நீ சின்ன குழந்தை இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் 10 முறை சொல்ல வைக்காத. நிச்சயதார்த்தங்கிறது உங்க வீட்டுல நடக்கிறது, நாங்க தான் அங்க வரணும். அப்ப நீ அங்க இருக்கணும் இல்ல? கிளம்பு. சரி மாமா. சரி. அத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் முகத்தை பாருங்களேன், ஏதாவது தெரியுதா? என்ன? ஐயோ, உங்ககிட்ட சொல்லும் போதே வெக்கமா வருதே. வெக்கமா வருதா? ஏன்? வாழ்க்கையிலேயே இப்பதான் எனக்கு முறையா வெக்கம் வருது. இத்தனை நாள் எனக்கு வெக்கமே வந்ததில்ல. நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆனதுல இருந்து எனக்கு வெக்கமா வருது. இப்பவே எனக்கு இவ்வளவு வெக்கம் வருதே. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் வரேன். வாங்க போலாம். எல்லாருக்கும் வரேங்க, போங்க போங்க. வரேன் மாமா. வரேன் மகேஷ், வரேன். சரி வரேன் கோபி. மகேஷ் கம்மியா சாப்பிடுமா? போதும், வாடா. போ போ. அப்போ நாங்களும் கிளம்பட்டுங்களா? உங்களுக்கு என்ன அவசரம்? நாளைக்கு போகலாமே. இல்ல, எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடியே கிடக்கு, இனிமேதான் போய் பார்க்கணும். ஒரு நாள் போய் என்னத்தை வெட்டி முறிக்க போறோம்? சம்பந்தி வேற இவ்வளவு தூரம் சொல்றாரு, சாப்பாடு வேற நல்லா இருக்கு, ஒரு நாள் இருந்துட்டு போலாமே. பாருங்க, அவரே ஆசைப்படுறாரு. அங்க ஒரு நாள் என்ன ஆயிருப்போகுது? நாளைக்கு போகலாம். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இருந்துட்டே போயிடுறோம். சரி. என்னங்க, வாங்க ஊருக்கு போலாம். ஊருக்கா? ஆமா, வாங்க போலாம். அவங்க எல்லாம் இருந்துட்டு போலான்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போலாம். நம்ம 2 பேரும் போய் அக்கா ஊருக்கு கிளம்பலாம். வா வா அக்கா, நம்மளாம் ஊருக்கு போலாம்க்கா. இல்லடா, இவர் ஒரு நாள் தங்கிட்டு போக சொல்றாரு, இருந்துட்டு போலாம். என்னக்கா நீ புரியாம பேசுற? எவ்வளவு வேலையை போட்டு வந்திருக்கோம், புரிஞ்சுக்கக்கா. சரி
நீ சொல்றனா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். போயிடலாம். அப்புறம் தம்பி ஊருக்கு போலான்னு ஆசைப்படுறான். நாங்க கிளம்புறோம். அப்படியா? சரி, உங்க ஆசையை ஏன் கெடுப்பானே? மகேஷ் வேணா இங்க இருந்துட்டு 2 நாள் கழிச்சு வரட்டுமா? சரி சரி சரி. மாமா ஊருக்கு போகணும்னு சொன்னதே மகேஸ்வரி தான். மகேஷ் தான் சொல்லிச்சா? சொல்லிருப்பா. மாப்பிள்ளை பார்க்க கோவிலுக்கு கிளம்பினப்ப தனியா புடவை எடுத்து வச்சுட்டல நீ. செய்வ. சரி கிளம்புங்க. நான் ஏன் அப்புறம் வர சனிக்கிழமை எதிர் விருந்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துருங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. நான் போயிட்டு வரேன். அத்தை வரேன். டாடா. அப்பா பை எடுத்துக்கிட்டீங்களாப்பா? வரேம்மா. பாத்து போயிட்டு வாமா. வரேன்னு. மகேஷ் வரேன்ப்பா. வா. அக்கா என்ன? என்னக்கா இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இன்னும் சமைக்கலையா? ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இல்ல, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயா? நாங்க எப்படி கேக்குறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கேளுங்க, பரவாயில்ல. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல தப்பா நினைக்கல, கேளுங்க. இல்ல, இன்னைக்கு மலர் பொண்ணோட அண்ணன் கூட ஒரு பையன் வந்தான்ல, அவனை பார்த்ததுமே நீங்க பயந்து வந்துட்டீங்க. நாங்களும் அதை கவனிச்சோம். ஏன் பயந்தீங்க? அவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குங்க. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது காரணமே அதெல்லாம் மறக்கணும் தான். தயவு செஞ்சு உங்க பிரச்சனையை தூண்டி துருவி கேட்கணும்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு வச்சு பூட்டியிருந்தா நமக்கு பாரமா தான் இருக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா மனசுல இருக்கிற வலியை கிளறின மாதிரி இருக்கும். அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. தயவு செய்து மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த காம்பவுண்ட்ல எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி ஒண்ணா இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா மத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க கஷ்டத்தை சமாதானப்படுத்திக்கிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம். இல்ல, உங்க மனசு கஷ்டப்படும்னா இப்ப எதுவும் சொல்ல வேணாம். ஆனா உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணினாலும் தாராளமா எங்க கிட்ட சொல்லலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் தயங்காம எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. சரிங்க, நேரமாச்சு. நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. சரிங்க, வரேம்மா. வரேன்க்கா. வாமா. இப்படி உட்காரு மகேஷ். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இன்னைக்குதான் மகேஷ் உன் முகம் ரொம்ப அழகாவும் ஒரு பொலிவோடும் இருக்கு. இப்பதாங்க எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதான் என் முகத்துல தெரியுது. உனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா என்ன நினைச்சு பாரு. எத்தனை நாள் இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? எங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க தயங்கி நிக்காம உள்ள புகுந்து அவருக்கு ஆதரவா இறங்கி நீங்க பாரு. நான் அப்படியே உருகி போயிட்டேன். எனக்கு உங்க மேல அப்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்துச்சு. அதுக்கு பேர் தாங்க லவ். கழுத்துல 3 முடிச்சு போட்டதும் கடமைக்காக வாழ ஆரம்பிக்கிறத விட இதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லு மகேஷ். ரொம்ப சரியா சொல்லணும்னா அளவே சொல்ல முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி மகேஷ். நானும் தாங்க. காசு, பணம், நகை நட்டு இதெல்லாம் வரும் போகும். இதெல்லாத்தையும் விட பாசம் தாங்க பெருசு. எங்க குடும்பத்துல நாங்க அப்படிதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்து பழகிட்டோம். இப்ப நீங்களும் அதே மாதிரி இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இததாங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க நான் விரும்பல. நீ அழகா மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சேன். நீ ரொம்ப அருமையா பேசுற மகேஷ். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? அது சரி மகேஷ், நம்ம 2 பேரும் உங்க வீட்டுல இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இங்கதான் வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்ட? என்ன நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அதுக்கு இல்லம்மா, நம்ம வாழ்க்கைய எந்த வீட்டுல இருந்து ஆரம்பிச்சா என்ன, அதுக்காக கேட்டேன். வீடுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. முதல்ல நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அப்படி ஆரம்பிக்கிறது உங்க சொந்த வீட்டில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இது நீங்க பிறந்து வளர்ந்த வீடு. இந்த மூலை முடுக்கல நீங்க தவழ்ந்திருப்பீங்க. இங்கதான் வளர்ந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. இங்கதாங்க நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். ஏன்னா இது உங்க சொந்த வீடு இல்லையா? சரிதானே? தண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம்.